வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும், முக்கியமாக மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு அடுத்த ஒரு நல்ல செய்தின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் MTS மல்டி டாஸ்கிங் சர்வீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. லைனாக நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் மத்திய அரசுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருடம் வந்து கொண்டே இருக்கின்றது. வாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் 27/6/2024 இன்றைக்கி தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதும், எக்ஸாம் தமிழ்லையும் எழுதலாம். லாஸ்ட் டேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் A to Z, நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன, சென்டர் எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க, என்னென்ன சிலபஸ் என்னென்ன இருக்குது, A to Z இப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நேற்று வெளியிட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு ஹவல்தார் CBIC அண்ட் CBN 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்போத்துலேருந்து எப்போ போடணும்னா 27/6/2024 இன்றிலிருந்து 31/7/2024, அதாவது ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நைட்டு 11 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. 1/8/2024. நீங்கள் கரெக்ஷனை வந்து ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 16/8/2024 to 17/8/2024 இந்த 2 டேஸில் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் நவம்பர் 2 மாதத்தில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MTSக்கு வந்து பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4887. இது வந்து ஓவரால் இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோங்கிறது அடுத்து டீட்டெயில் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஹவல்தார் அண்ட் CBIC அண்ட் CBNக்கு வந்து 3439. ஏறத்தாழ ஒரு 8000க்கும் மேலே உள்ள வேக்கண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஏஜ் லிமிட் யாராவது எலிஜிபிள் அப்படின்னா, அதாவது 1/8/2024 ஆகஸ்ட் 1 படி நீங்கள் வந்து 18 to 25 வயசு, அதாவது இது வந்து சென்ட்ரல் கேட்டகரிக்கு. அடுத்து OPC SC ST கேட்டகரிக்கு பின்னாடி பார்க்குறேன் சொல்லலாம். 18 to 25 வயசு வந்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது சென்ட்ரல் கேட்டகரிக்கு. அதே மாதிரி 18 to 27 வயசு வரைக்கும் யாருக்குன்னா என்ன போஸ்டிங்னா ஹவல்தார்னு சொல்லியிருக்குல்ல, CBIC CBN, அதுக்கு வந்து 18 to 27. இது வந்து UR கேட்டகரி, OC கேட்டகரிக்கு. இதே SC ST கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன். அப்போது நீங்கள் MTSக்கு வந்து 5 yearsனால் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஹவல்தாராக இருந்தீங்க அப்படின்னா 32 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே OBC கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போது நீங்கள் MTSக்கு வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஹவல்தாருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மற்ற PWD இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்காங்க யாருன்னு. உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், தேவைங்கிறவங்க பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணால் போதும். அதாவது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 1/8/2024 நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. நீங்கள் அது ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்டோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமோ எதுனாலும் இருந்தாலும் ஓகே தான். அடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதர்ன் ரயில்வேக்கு நம்ம சதர்ன் ரீஜியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இதெல்லாம் இந்த 7 இடத்துலையும் நம்மளுக்கு சென்டர் இருக்கும். அவங்க நியர்பை டிஸ்ட்ரிக்கு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லனா உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பக்கத்தில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இல்லைனா பக்கத்து ஸ்டேட்டு போனாலும் ஓகே தான். உங்களுக்கு ஆந்திரா, பாண்டிச்சேரி, தெலுங்கானாலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MTS போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு MTSக்கு. அதே ஹவல்தாருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், அந்த ரெண்டுமே இருக்கும். ஸோ 2 போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் வந்து தமிழ்லையும் எழுதலாம். அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் அது போக 13 லாங்குவேஜ், மொத்தம் 15 லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதலாம். ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக இம்பில்டாக இருக்கும். நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் போல் நீங்கள் தமிழ்லையும் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி எக்ஸாம் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு செஷன் 2 செஷனாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமு. ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஒரு 45 நிமிஷம், செகண்ட் செஷன் 45 நிமிஷம் நடக்கும். அதில் ஃபஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. ஸோ 60 மார்க் மொத்தம் அந்த மேக்ஸுக்கு. அதே ரீசனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 60 மார்க்கு. அது 40 நிமிஷம். செஷன் 1 40 நிமிஷம் முடிஞ்ச உடனே அடுத்த செஷன் 2 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுல பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 75 கொஸ்டின். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். 25 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம் 75 மார்க்கு. ஸோ இதுக்கும் 40 நிமிஷம். இந்த 2 செஷன் நடக்கணும். ஒரே நாளில் எக்ஸாம் இந்த 2 செஷன் நடக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் 2 செஷன், செஷன் 1 அண்ட் செஷன் 2 ஆன் த சேம் டே அண்ட் போத் த செஷன் வில் பி மேண்டேட்டரி. ரெண்டுமே கண்டிப்பாக தேவை. அதான் ஒரு செஷன் 40 நிமிஷம் முடிஞ்ச உடனே அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டெஸ்ட்டு வந்து டைம் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா, அதாவது செஷன் 1 இருக்குல்ல மேக்ஸும் ரீசனிங், இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 2க்கு வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க், ஜிகேக்கும் இங்கிலீஷுக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. செஷன் 1ல் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதுக்கான நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. செஷன் 2க்கு கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் உண்டு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ். அது ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் ரைட்டாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, தப்பாக எழுதிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் போக 1 மார்க்கு மைனஸ் ஆகும். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸாம் கீழே அவங்க ஆல்ரெடி வெப்சைட்டில் கொடுப்பாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டெசிமல், ஃப்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல், இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில்ஸாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் தெரியும். இல்லைனா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வேணால் பார்த்துக்கோங்க. அது ரீசனிக்கு என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. அதே சென்ட்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியம். உங்களுக்கு சென்ட்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் தான் உங்களுடைய ஜாப் டிசைடிங் ஃபேக்டர். இதில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும். ஸோ சென்ட்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, இது நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும். நம்மளுடைய ஸ்டேட் போர்டு புக்கே போதுமானது தான். நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் புக்கில் படித்தாலே போதுமானது. 6th to 10th வரைக்குள்ள ஜிகே, அதாவது சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு எல்லாம் இது படித்தாலே உங்களுக்கு போதுமானது. அதே இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th லெவல் ஸ்கூல் புக்கில் உள்ள பேசிங் லாங்குவேஜ், அது வெக்காபுலரி, கிராமரு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, சைனிமிஸ் அண்ட் எனிமிஸு, கரெக்ட் யூசேஜ் அண்ட் டெஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், சிம்பிள் பேராகிராஃப் மேபி வேணும், அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து ஒரு டெஸ்ட்டு மட்டும், எம்டிஎஸ்க்கு வந்து டெஸ்ட்டு மட்டும் தான், அதில் கட் ஆஃப் வச்சு உங்களை போஸ்டிங் போடுவாங்க. இதே ஹவால்தாருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு போக அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சொல்லியிருந்தால, இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு என்ன இருக்குன்னா, நீங்கள் இதில் வந்து மற்ற எஸ்எஸ்சியில் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் மாதிரி ரன்னிங் ஓட தேவையில்ல, வாக்கிங், அதாவது 1600 மீட்ரு 15 நிமிஷம் நீங்கள் நடந்து போனால் போதும். இது மேல் கேண்டிடேட்டுக்கு. இதே 1 கிலோமீட்டர் 1000 மீட்டரை ஃபீமேல் வந்து என்ன பண்ணால் 20 நிமிஷத்தில் நீங்கள் நடந்து போனால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய உடல் அளவு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 157.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது இதுக்கு. இதே உங்கள் செஸ்ட்டு வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் விரிஞ்ச நடுநிலையில் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 157.5. நான் வந்து சார் ஹைட்டு கம்மியாக இருக்குது, அதனால் நான் எஸ்எஸ்சி, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அதே மாதிரி நான் தமிழ்நாடு போலீஸுக்கு போக முடியல ஹைட்னால, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்லேயே கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸாமோட கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹைட்டு கம்மியானவங்க 157னா இது மேலுக்கு. அதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் தான். இதே உங்களுக்கு செஸ்ட்டு கிடையாது, வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 கிலோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.